அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு காலம் எங்காவது தடைபடாது. ஆனா கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொன்னால் அந்த செய்ய நினைத்ததை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்னவா இருக்கணும்? தகுதியா இருக்கணும், அதுக்கு ஆயத்தமா இருக்கணும், அதுக்கு பாத்திரமா இருக்கணும், அதுக்கு நாம் காத்திருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இல்ல, ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் செய்ய முடியும், ஆனால் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அதை செய்ய முடியவில்லை என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். வசனத்தின்படி இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம செய்வார் சொன்னால் அது செய்வதற்குரிய காரியத்துக்கு நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். ஆயத்தமாய் காணப்படுவது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் ஒன்று செய்ய விரும்புகிறார். யாருக்கு என்று சொன்னால் தேவனிடத்துல பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் யாருக்கு நன்மை செய்வார் என்று சொன்னால் தேவனிடத்துல பிரியமாய் இருக்கணும். அந்த உலகத்துல நாம் நினைக்கிறோம், இங்க மனுஷனுக்கு பிரியமா நடக்கிறத விரும்புகிறோம், உலகத்துக்கு காரியங்களை பிரியமா இருக்க நினைக்கிறோம், அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கு பிரியமா இருக்க நினைக்கிறோம், அல்லது நாம் நடக்கிறதால ஒவ்வொரு காரியத்தில் நமக்கு பிரியமாய் செய்கிறவர்களுக்கு நாம் பிரியமாய் நினைக்க விரும்புகிறோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு நாட்டு பேர்ல நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனாலும் கூட நாம் பெற்றுக்கொள்வதற்கு பிரியமா நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி மாறும்போதுதான் கர்த்தருடைய வாழ்க்கையில ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ராத்திரிகளில கர்த்தருடைய வார்த்தை கேட்க போது சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு தலைப்பு என்னவென்று சொன்னால் அழுகையை கர்த்தர் வெற்றியாய் மாற்றுகிறார். அழுகையை கர்த்தர் என்ன பண்றாரு? வெற்றியாய் மாற்றுகிறார். கவனிங்க, அழுகையை கர்த்தர் வெற்றியாய் மாற்ற வேண்டுமானால் அந்த வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு நிறைய போராட்டங்கள் நடக்க வேண்டும், நிறைய சூழ்நிலை, நிறைய காரியங்கள் வாழ்க்கையில நாம் நன்மையை பெற்றுக் கொள்வது அவ்வளவு லேசான காரியம் அல்ல, அல்லது நாம் விடுதலை பெற்றுக் கொள்வது அந்த லேசான காரியம் அல்ல. ஆனா அதை ஏற்கொள்ளும் போதுதான் நமக்கு நன்மை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும், நன்மையானது நம்ம வாழ்க்கையில பெற்றுக் கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் அழுகையை வெற்றியாய் மாற்ற வருகிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய சகோதரனே சகோதரியே, நம்முடைய அழுகையை கர்த்தர் வெற்றியாய் மாற்ற போகிறார். அந்த மாற்றுவதற்குரிய வார்த்தை இன்றைக்கு வேதம் சொல்கிறது. எரேமியாவின் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எரேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் அழுகையை கர்த்தர் மாற்றுகிறார். அழுகையை மாற்றி ஒரு வாழ்க்கையில் நன்மையை செய்ய விரும்புகிறார். வாசிங்க. எரேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பார்க்கும்போது சொல்லுகிறார், இந்த வார்த்தை நாம் வாசிக்கும் போது வாசித்து பார்த்து முடியுமா? நலமா இருக்கும் என் ஜனமாகிய குமாரத்தி நிமித்தம் இரவும் பகல் அழுவேன். இரவும் பகலும் அங்கு சொல்லுகிறார், நான் இரவும் பகலும் அழுகிறேன். என்னத்துக்காக சொன்னால் என் ஜனங்களை குறித்ததான பாரம், ஜனங்களை குறித்ததான தாகம், ஜனங்களை குறித்ததான ஒரு நெருக்கம் அவர் சொல்கிறார். இந்த ஜனங்களை குறித்து அவர் பாரத்தோடு கூட அங்கே எரேமியா ஜெபிக்கிறார். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, எரேமியா ஜனங்களை குறித்து அவர் பேசுகிற சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்க விரும்புகிறோம். 18ஆம் வசனத்திலே அதை வாசித்து பாருங்கள். சொல்லுகிறார்,
அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் நம்முடைய இமைகள் ஓடத்தக்கதாகவும் சொல்லுகிறார். அதை கண்களை குறித்து சொல்லுகிறார். அழுது கொண்டிருக்கிறார். எதற்கு சொன்னால் ஜனங்களை குறித்து வாழ்க்கை குறித்து அங்கே இறைமையா அழுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்க இரண்டாவதாக நாம் பார்க்கும் முதலாவது ஜனங்களுக்காக அவர் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜனங்களை குறித்து வாழ்ந்தோன்ற அங்கே அழுகிறதை பார்க்கிறார். அழுகையை கர்த்தர் வெற்றியாய் மாற்றினார். வெற்றியாய் மாற்ற செய்ய கர்த்தர் உதவி தந்தார். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்படுகிறது, இங்க வேதத்தில் பார்க்கும்போது 14:17 சொல்லுகிறார்கள். எரேமியா புத்தகம் 14:17 சொல்றாரு, என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் குமாரத்தி ஆகிய கன்னிகை அடியினாலும் ஆயத்தினாலும் இங்கே சொல்லப்படுகிறது. சொல்றாரு, என் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இப்படிப்பட்டதான நெருக்கத்துல பிரச்சனை இருக்கிறார்கள். இவரை வீட்டுக் கொள்வதற்காக அவர் சொல்ற இரவும் பகலும் நான் என்ன செய்கிறேன்? கண்ணீரோடு அவர்களுக்காக நான் மன்றாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்ப்பது சகோதரே சகோதரி. இங்கு எரேமியா ஜனங்களை குறித்து பேசுகிறார். ஜனங்களுக்காக வேதனைப்படுகிறார். ஜனங்களை எப்படியாவது மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிற புடவை இரவும் பகலும் அழுது கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரன் சகோதரி, இன்றைக்கு நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நமக்கு முன்பதாக இருக்கிற ஜனங்களுக்காக நாம் அழுகிறவர்களாய், நமக்கு முன்பதாக இருக்கிறதான சூழ்நிலைக்காய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படவில்லை. யோபு என்கிறதான மனுஷன் தனக்கு வந்த சூழ்நிலையை பார்க்காதபடி, தனக்கு இருந்தவைகளை அவன் யோசிக்காதபடி தன் சகோதரனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் அவருடைய நெருக்கத்தை மாற்றினார். அந்த சகோதரனுடைய பாடுகளை மாற்றினார். அவருடைய துன்பத்தை மாற்றினார். அவருடைய வேதனையை மாற்றினார். அதை சுகத்தை தந்தார். அதே தேவனாகிய கர்த்தர் யோபுடைய நிலைமையை அவர் எல்லாவற்றையும் சரி செய்து இரட்டத்தனையாய் மாற்றி தந்தார். இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கண்ணீரை கர்த்தர் வெற்றியாய் மாற்ற விரும்புகிறார். அந்த கண்ணீரை வெற்றியாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க வேண்டும். அங்கே நாம் பார்க்கிறோம், எரேமியா என்கிறதான ஒரு தேவ மனுஷன் அந்த ஜனங்களுக்காக அவர் இரவும் பகலும் போராடி கொண்டிருக்கிற ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். இன்றைக்கு இந்த ராத்திரிகளில் அன்பான சகோதரனே சகோதரி, நாம் இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து பாருங்கள். எசேக்கியாவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியாவின் புத்தகம் 21:6. சொல்றாரு, அங்க எசேக்கியாவை பார்க்கும்போது அங்க 12ஆம் வசனத்தை வாசிக்க, அது நிமித்த ஜனங்களுக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும். ஜனங்களுக்கு பிரச்சனை இருக்குது என்று சொல்லி அவர் புலம்பி கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். முதலாவது அவர் செய்கிற முதலாவது காரியம் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் ஜனங்களுக்காக அழுகிற, ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனை நான் பார்க்கிறேன். இரண்டாவது காரணம் இங்கே பார்க்கிறோம், முதலாவது ஜனங்களுக்காக ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு மனுஷனை நாம் பார்க்க போகிறோம். இந்த மனுஷனுடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எப்பொழுது என்று சொன்னால் நாம் தேவனுடைய பாதத்தில் வரும்போது மாத்திரம்தான், தேவனிடத்தில் வரும்போது மாத்திரம்தான் அங்கு நமக்கு நன்மை உண்டாகிறது, அதிசயம் உண்டாகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க,
அவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் அவன் பரிசுத்தவனும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை கனவடிவாக்குவாள். அப்போது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். நல்லா கவனிங்க. வேற ஒருத்தர் சத்தமா நல்லா வாசிங்க. சொன்னாரு பாருங்க, என்ன பண்ணாருன்னா, அண்ணா கர்த்தருடைய சமூகத்துல அவன் அங்க பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க பாருங்க. 7ஆம் வசனத்தை ஒன்று சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் செய்வார். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அதை பார்க்கும்போது சொல்லப்படுகிறது, அவனுடைய வேதனையை அவனுடைய நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷத்துல ஏதாவது தவறு விசாரணை சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அதே விதமாக இங்க அண்ணாவை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார். அடுத்த வருஷத்துக்கு பார்த்து சொல்றாரு பாருங்க, யாரை காட்டிலும் நான் அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது அவளுக்குள்ள என்ன இருந்துச்சு, ஒரு பாரம் இருந்தது. என்ன பாரம் இருந்துச்சுன்னா, அவரை குற்றப்படுத்துகிற குற்றம் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது அந்த சொல்லக்கூடிய 20ஆவது வசனத்தை வாசிக்க சொன்னார் பாருங்க. சில நாள் சென்ற பின்பு அண்ணா கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று சொல்லி இங்க நாம் பார்க்கும்போது அங்க அண்ணாவுடைய கண்ணீரை கர்த்தர் வெற்றியாய் மாற்றினார். அண்ணாவுடைய கண்ணீரை செய்தார், வெற்றியாய் மாற்றினார். முதல் நாம் பார்க்கும்போது எரேமியா அந்த ஜனங்களுக்காக புலம்பி அழுது கொண்டிருந்தார். அந்த ஜனங்களுடைய எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் எப்படியாவது உதவி செய்யணும்னு சொல்லி அங்க அவர் ஜெபிக்கிறார். இங்க அண்ணா ஜெபிக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குழந்தைகளை என்று சொல்லி பாரத்தோடு அவர் கலங்கி கொண்டிருந்த நேரத்துல கர்த்தருடைய பாதத்துல அழுது ஜெபிக்கும் போது அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. அண்ணாவுடைய கண்ணீரை கர்த்தர் செய்தார், வெற்றியாய் மாற்றினார். முதலாவது அங்கு நாம் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எரேமியா ஜனங்களுக்காக ஜெபித்தார். இங்க தனக்காக ஜெபிக்கிற அண்ணால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் வெற்றியை தந்தார். இன்றைக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிய சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வெற்றி செய்திருப்பதா, அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த வார்த்தை சொல்கிறது, 26ஆம் வசனத்தை வாசிங்க. சொல்லுங்க, அப்பொழுது அவர் என் ஆண்டவனே என்று கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விண்ணப்பம் பண்ணின ஸ்ரீ நான் தான் சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் கர்த்தருக்கென்று கேட்டப்பட்டபடினால் அவன் உயிரோடு சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக்கொடுத்தார். இங்கே ரெண்டு காரியத்தை பார்த்தோம். முதலாவது எரேமியா இசைக்காக சொல்லப்படுகிறார்கள், தேசத்துக்காக ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கும்போது அந்த ஜெபத்தை கேட்டு அந்த தேசத்தை கர்த்தர் வெற்றி தந்தார். இன்றைக்கு அண்ணாவுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வெற்றி தருவதற்கு காரணம், அண்ணா தேவனிடத்திலே அவர் நேசித்தார், மனம் கசந்து தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். இந்த ராத்திரி வேளையில் உன் வேண்டுதல்களுக்கு கர்த்தர் பதில் தர போறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் தர போறார். ஒருவேளை நாம் யோசிக்கலாம், அண்ணாவுடைய ஜெபத்தை கேட்டார், என் ஜெபத்தை கேட்பாரோ கேட்க மாட்டாரோ, அல்லது ஒருவேளை ஜெபத்துக்கு நன்மை நடக்குமோ என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா கலக்கத்துக்கு
காரியங்களுக்கு என்ன செய்கிறார்? கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். தேவனாகிய கர்த்தர் உன் கலக்கத்துக்கும் பிரச்சனைகளுக்கு, உன்னுடைய வேதனைகளுக்கு, உன்னுடைய நெருக்கங்களுக்கு, உன்னுடைய எல்லா விதமான காரியங்களுக்கு கர்த்தர் இந்த ராத்திரிகளிலே ஒரு பதிலை தரப்போகிறார். அல்லேலூயா. எப்பொழுது சரி பார்க்கும்போது அன்னாள் கர்த்தருடைய சமூகத்துல அந்த ஜெபத்துல வெற்றி பெற்றுக் கொள்வதற்கு காரணம் தேவனுடைய பாதத்துல அமர்ந்து ஜெபித்ததான வேலையில கர்த்தர் வெற்றியை தந்தார். அல்லேலூயா. இந்த ராத்திரிகளிலே உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில தேவன் வெற்றியை தர விரும்புகிறார். முதலாவது அன்னாளுடைய வாழ்க்கையில அழுகையை கர்த்தர் வெற்றியாய் மாற்றினார். அல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்க்க போகிறோம், முதலாவது அன்னாளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றத்தை செய்தார். இரண்டாவது நாம் பார்க்குவது ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. பிள்ளை சாகுறதை நான் பார்க்க மாட்டேன் என்று நல்லா கவனிங்க. இங்க பார்க்கும்போது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா 14 வாசிங்க. 14 வருவோம். 14 வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவில் அனைத்து திரிந்து கொண்டிருந்தார். என்ன நடந்தது? என்ன சம்பவம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்தபோது அவர் வருகிற வழியில தனக்குள் வைத்திருந்த அந்த தண்ணி முழுவதுமா என்ன செய்தது? தீர்ந்து போனது. ஃபுல்லா ஆகிவிட்டது. அது தீர்ந்து போனபடினால அவருடைய பிள்ளை அழ ஆரம்பித்து விட்டது. அங்க நடக்கிற சம்பவம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த வசனத்தை வாசிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு பாய்கிற தூரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு சத்தமிட்டு அழுதார். என்ன செய்கிறார்? சத்தமிட்டு அழுகிறார். என்ன சொல்லி? பிள்ளை சாகுறதை நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். ஏன் கேட்டீங்கன்னா, தண்ணி இல்லை. தண்ணி குடிப்பதற்கு தண்ணி எங்கிடத்துல இது ஒரு துருத்தி தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீர் முழுவதுமாய் தீர்ந்து விட்டது. ஆனா இப்போது பிள்ளைக்கு ஒரு தண்ணி கொடுப்பதற்கு எனக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லை என்று சொல்லி அவள் என்ன செய்கிறார்? அம்பு பாய்கிற தூரத்தில் பிள்ளை ஒரு இடத்துல கிடத்தி விட்டு அவள் தூரமாய் போய் நின்று அழுது கொண்டிருக்கிறார். எதற்காக அழுகிறார்? பிள்ளை சாப்பிடுவதை நான் பார்க்க கூடாது என்று பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அங்க என்ன நடக்கிறது? அடுத்த வசனத்தை, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் சத்தத்தை கேட்டார். அதெல்லாம் கவனிங்க. முதலாவது நீங்க பார்க்கிறோம், அவள் கொண்டு வந்த தண்ணி துருத்திகள் எல்லாம் தீர்ந்து போனது. தண்ணி பிள்ளைக்கு கேட்கும் போது கொடுக்க முடியவில்லை. அவள் கொடுக்க முடியாததுனால பிள்ளைக்கு சாகிறதை தன்னால் பார்க்க முடியாதபடிக்கு அந்த பிள்ளையை கிடைத்துவிட்டு தூரமாய் போய் நின்று அவள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரோடு அழுது கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கிறார். ஆனா அந்த வேளையில பிள்ளை அழுகிற சத்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. அல்லேலூயா. பிள்ளை அழுகிற சத்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினபடினால அவள் சொல்லுகிறார், ஆகாரே, என்ன செய்கிறார்? ஏன் நீ கலங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த நடக்கிற சம்பவத்தை பார்க்கலாம். ஆசிரியர் 17ஆம் வசனம் எழுதினாய். கேட்டார். ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து பிடித்துக் கொண்டு அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இங்கே சம்பவத்தை என்னச்சுன்னா, தேவன் முதலாவது அண்ணாவுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அவர் வெற்றியை தந்தார்.
ஆகாருடைய அந்த குமுறலை பிரச்சனையை பார்த்து தேவனுடைய தூதர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு இறங்கி அவருடைய பேசின வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் மறுபடியும் அந்த இடத்துக்கு வருகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்க சொல்றார் பாருங்க. தேவனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவர் ஒரு தண்ணீர் துறவியை கண்டு ஓடி எடுத்து பிள்ளைக்கு கொடுத்து கொடுத்தார். முதலாவது கர்த்தர் அண்ணாவுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் மாற்றினார். இரண்டாவது ஆகாருடைய கண்களை திறந்தார். ஆகாருடைய கண்கள் அந்த சொல்ல இருக்கிற இடத்துல இருந்த அந்த தண்ணீர் துறவியே அங்க யாருக்கு தெரியல, ஆகாருக்கு தெரியல. ஆனா தேவன் தூதர் சொன்னாரு, திரும்பி போய் அங்க பாருன்னு சொல்லும் போது அவர் பொழுது அழுது புலம்பிக் கொண்டிருந்த நேரத்துல அங்க சொல்லுறார், தேவன் அவரை நோக்கி கண்களை என்ன பண்ண எடுத்துப்பார். தண்ணீர் துறவியை காண்பித்த உடனே அவர் ஓடி போய் அந்த தண்ணீரை கொண்டு வந்து தன் பிள்ளைக்கு கொடுத்து ஜீவனை மறுபடியும் தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரி, இந்த நாட்களில தேவன் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். எப்பொழுது சொன்னால் உன் கண்கள் திறக்கப்படும் போது, ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது கர்த்தர் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த, அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்ட போதுதான் அங்க பிள்ளையுடைய ஜீவனை மறுபடியும் அவர் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு தருணத்தை கிடைத்தது. இன்றைக்கு உனக்கு மறுபடியும் கர்த்தர் தருணத்தை வைத்திருக்கிறார். இந்த ராத்திரிகளில நமக்கு அந்த தருணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய கண்கள் எப்பொழுது திறக்கப்படுகிறதோ, ஒருவேளை மனிதனுக்கு தெரியாது இருக்கலாம், அல்லது உலகத்துக்கு தெரியாது இருக்கலாம், அல்லது நாம் பார்க்கிற மனுஷனுக்கு தெரியாது இருக்கலாம். ஆனா அன்புராகிய தெய்வத்துக்கு நம்மிடத்தில் என்ன குறை என்பது, நம்மிடத்தில் என்ன வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். அண்ணாவுடைய சத்தத்தை கேட்கிற தெய்வம் விசேஷமாக ஆகாருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளையின் சத்தத்தை கேட்கிற தேவன் உன் சத்தத்தை கேட்க வல்லவராய் இருக்கிறார். ஆனாலும் கூட நீ என்றைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கிறாயோ, அப்பொழுதுதான் கர்த்தருடைய அற்புதம் இடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று நடக்கும். ஆகாருடைய சத்தம் தேவனுடைய பாதத்தில் எட்டினபடினாலே, அந்த குழந்தையின் சத்தம் எட்டினபடினாலே, அவர் மறுபடியும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதை அவர் உணர்ந்து சொல்ல வார்த்தைக்கு கீழ்ப்படித்தபடினாலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில நன்மை செய்தார், வெற்றியை தந்தார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில தேவன் வெற்றியை தர விரும்புகிறார். அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் மாற்றத்துக்குள்ள வரும்போது, நாம் திரும்பி நாம் எங்க இருந்தோமோ அங்க மாற்றத்துக்குள்ள வரும்போது, ஆகார் தன் குழந்தை விட்டு இடத்துக்கு திரும்பி வந்து தன் குழந்தையை தூக்கி கொண்டு போகும்போது அந்த துறவியை காண்பிக்கிறார். இன்றைக்கு உனக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த ராத்திரி வேளையில நமக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் திரும்பி வரும்போது, நாம் மாற்றத்துக்குள்ள வரும்போது, அந்த மாற்றம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அற்புதம் என்னவென்று சொன்னால், சாகிறதை கர்த்தர் உயிர்ப்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. சாகிறத தேவன் தன் பிள்ளையை சாகிறதை அவர் பார்க்க கூடாதபடி தூரம் போனார். ஆனால் கர்த்தர் சாக விடாதபடி கர்த்தர் உயிர் தந்து எழுப்பி வெற்றியை தந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த தெய்வம் இன்றைக்கு உனக்கு ஒரு நன்மையை செய்ய போகிறது, நமக்கு ஒரு நன்மையை செய்ய போகிறது. இரண்டாவது அழுகையை கர்த்தர் மாற்றினார். அண்ணாவுடைய ஜெபத்தை கேட்டு வெற்றியை தந்தார். ஆகாருடைய ஜெபத்தை கேட்டு அழுகையை கேட்டு கர்த்தர் வெற்றியை தந்தார். மூன்றாவதா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் மூன்றாவதாய் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 20 நாம் வாசிப்போம். சொல்லப்படுகிறது, தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்கிறவராகவே சிந்தித்திருந்தார். அந்த நன்மை செய்கிற தேவனிடத்தில் நாம் என்றைக்கு மாற்றத்துக்குள்ள வருகிறோமோ, அந்த மாற்றம் நம்மிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளும். வாசிக்க 2 ராஜாக்களின் புத்தகம் 21 வாசிக்க. அந்நாட்களிலே சொல்லப்படுகிறது, அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தார்.
அப்பொழுது ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவரை நோக்கி ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர். கவனிங்க, இங்க மூன்றாவது ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம். முதலாவது எரேமியா தேசத்துக்காக ஜெபித்தார், ஜனங்களுக்காக ஜெபித்தார். இரண்டாவது அண்ணா தனக்காக ஜெபித்தார், கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அழுகையை மாற்றினார். மூன்றாவதாய் பார்க்கிறோம், அங்க ஆகாருடைய அழுகையை, பிள்ளையின் அழுகையை கர்த்தர் மாற்றி அவர்களுக்கு ஜீவனை தந்து வெற்றியை தந்தார். மூன்றாவதாக சொல்லப்படுகிறது, அங்கே எசேக்கியா வியாதிப்பட்டிருந்த போது அங்கே ஏசாயா வருகிறார். அங்க வந்து என்ன சொல்லுகிறார்? மைக்கில வாசிக்க சத்தமாக சொல்லப்படுகிறது. வாசித்து பாருங்க, சொல்லப்படுகிறதுங்க. அமைச்சரின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவரை நோக்கி, நீர் உமது வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தும், நீ உன் வீட்டுக்காரரை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நல்ல கவனிங்க, இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். ஒரு மனிதனை பார்த்து செத்து போறாங்க, முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் ஆயுதமானு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவுமா முடிஞ்சு போச்சு, வீட்டுக்காரர் சரி பண்ணீங்க, என்னென்ன பண்ண, என்னென்ன கொடுத்த, எங்க இது பண்ண, என்ன செஞ்சு எல்லாத்தையும் சரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஏசாயா வந்து சொல்லுகிறார். எங்க யார்கிட்ட சொல்லுகிறார்? சீக்கிரத்தை சொல்லுகிறார், சாவ போற அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய உள்ளம் முருகினது, மனம் கொந்தளித்தது, மிகவும் வேதனைப்பட்டார். சகோதரே சகோதரி, ஒருவேளை உலக மனுஷர்கள், ஒருவேளை நம்பி போனவர்கள் அல்லது தேடி போனவர்கள் உன்னை பார்த்து அவ்வளவுதான் முடியும் என்று சொல்லி, அவ்வளவுதான் நடக்காது முடியாது என்று சொல்லி இருந்தாங்க. ஆனா அவனுடைய இசைக்கியா ராஜாவிடத்துல அந்த ஏசாயா சொல்லுகிறார், நீ சாக போகிறேன் என்று சொல்லுகிறார். சகோதரனே சகோதரியே, சாக போகிறவர்களை பார்க்கிறது தெய்வம், சாக போகிறவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிற தெய்வம், அழிந்து போகிறவர்களை தூக்கி நிறுத்த வைக்கிற தெய்வம் ஒன்று இருக்குமானால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே ஜீவனையும் நன்மையும் செய்கிற தெய்வம். இங்கே அங்க பார்க்கிறோம், அங்க சொல்லுகிறார், சாக போகிறாய் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்போது எசேக்கியா தன் முகத்தை சிவத்தோரமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் விண்ணப்பம் பண்ணினார். நல்ல கவனிங்க, இங்க மூன்றாவதா பார்க்கிறோம், எசேக்கியா சொல்லுகிறார், என்ன ஏசாயா சொல்லுகிறார், நீ சாவ போற, எல்லாம் ரெடி பண்ணிடுன்னு சொல்றார். ஆனா அவன் சொல்லுகிறார், அதாவது எனக்கு குறிச்சு உங்களுக்கு தெரியுமா, நாம அப்படிதான் சொல்றோம் சில நேரத்துல, ஐயா நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் பண்ணிருக்கிறேன், ஊழியத்துக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன். எப்போ நமக்கு பிரச்சனை வரும்போது, நமக்கு போராட்டம் வரும்போது, வியாதி வரும்போது, சூழ்நிலைக்கு மாறாதவர்கள் இருக்கும்போது, பக்தர்களை பார்த்து நிந்திக்கும் போது, உலகத்தாரை பார்த்து சொல்லும் போது, இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துல வரும், சொல்லிக் கொண்டிருப்போம், புலம்பிக் கொண்டிருப்போம். ஆனா அந்த எசேக்கியாவை பார்த்து ஏசாயா சொல்லுகிற சாக போகிறேன்னு சொல்லும்போது, அந்த எசேக்கியா செய்கிறார், முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமனாய் நீதிமான உமக்கு நான் பயந்து ஜீவித்தேனே, ஏன் எனக்கு சாவு, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி அங்க என்ன செய்கிறார்? புலம்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் புலம்பிக் கொண்டிருக்கிற வேளையிலே அடுத்து சொல்லுகிறார், என்ன சொல்லி அவர் புலம்பி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க, சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ திரும்ப போய் எசேக்கியாவை நோக்கி, தாவீது தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். கண்ணீரை கண்டேன். இதோ இதோ உன்னை குணமாக்குவேன். நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதே எசேக்கியா, நீ சாவ போறன்னு சொன்ன எசேக்கியாவை பார்த்து சொல்ற, மறுபடியும் போ, எங்க போ, திரும்பி போ. மகன் சொல்லு, ஏன் கேட்டா, அவன் ஜெபத்தை நான் கேட்டேன். உன்னை ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார். எப்போது கேட்பான்னு சொன்னார், உன்னுடைய உத்தமத்திலே இல்ல, நீ தேவனுடைய சமூகத்துல மனம் திரும்பும் போது, மாற்றத்தை உண்டு பண்ணும்போது, உனக்குள்ள இருக்கிற சுபாவம், சிந்தனைகள், செயல்பாடுகள் ஒருவேளை நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், நாம் நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் ஏதோ ஒன்று நம்மிடத்தில் இருக்கிறது. அதை நாம் சரி செய்யப்படும் போது, அதை நாம் விட்டுவிடும் போது, அதை நாம் தள்ளிவிடும் போது, அதை நாம் மாற்றிக் கொள்ளப்படும் போது, கர்த்தர் மறுபடியும் திருப்பி வர செய்வார். அல்லேலூயா. மரித்து போவது என்று சொன்ன அதே எசேக்கியாவை திருப்பி அனுப்புகிறார். என் மகனிடத்தில் போய் சொல்லு, சுகமாவா என்று சொல்லி. அல்லேலூயா. அங்க சொல்லுகிறார். அடுத்த வருஷத்தை வாசிக்க சொல்றாரு பாருங்க. உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் தப்புவித்து என் இடத்தமும் தாவீது நிமித்தமும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராத்திரியிலே சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற கவனமான சகோதரனே, இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் 15 ஆண்டுகள் உன் வாழ்க்கையை கூட்டி தர போகிறார். நன்மை செய்ய போகிறார், அதிசயத்தை செய்ய போகிறார். எப்பொழுது சொன்னார், அந்த சொன்ன ஏசாயாவை திருப்பி அனுப்புகிறார். மரிக்க போகிறேன்னு சொன்ன அதே மனுஷனை அனுப்பி கர்த்தர் ஜீவனை தர போகிறான்னு சொல்லி மாற்றத்தை செய்த தெய்வம் இன்றைக்கு உனக்கும் நமக்கு அந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் மாற்றத்தை செய்ய போகிறார். கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க, அந்த விசுவாசத்தோடு இருக்கிறார். ஆனா நம்மிடத்துல தேவையானது ஒன்று, ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்க சொல்லப்படுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கடந்து வருகிறது. முதலாவது அங்கே எரேமியா ஜெபிக்கிறார், தேசத்துக்காக, ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். இரண்டாவது அன்னாள் தன்னுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அன்னாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் வெற்றியை தந்தார். மூன்றாவதாய் ஆகாருடைய அழுகையை, பிள்ளையின் அழுகையை மாற்றி கர்த்தர் வெற்றியை தந்த தெய்வம். நான்காவதாய் எசேக்கியாவுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார். சத்தத்துக்கு பதில் என்ன வந்தது? 1000 வருஷங்களிலே 15 வருடங்களை கர்த்தர் திருப்பி கூட்டி தந்தார். மரித்து போவேன் என்று சொன்ன மனுஷனை வைத்து திருப்பி அதே தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டவர் போகிறார். இன்றைக்கு உனக்கும் ஒரு நமக்கு இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் மாற்றத்தை செய்ய வருகிறார். உன் அழுகையை கர்த்தர் வெற்றியாய் மாற்ற போகிறார். இங்க சொல்லுங்க, அதுக்கு தேவையான காரியம் ஒன்று என்னவென்று சொன்னால், இங்க சொல்லப்பட்டு வாசிங்க, தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சாத்ராக், மேஷாக் என்பவர்கள் நெபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து அவசியமில்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சோலைக்கும் விடுவிப்பார். நல்ல கவனிங்க. சாத்ராக், மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள். அந்த ராஜா சொல்லுகிறார், தெய்வத்தை யாரும் துதிக்க கூடாதுன்னு சொல்லி அதை பிடிக்க வேண்டும் சொல்கிறார். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எப்போது செய்தோம் அதை ரெடிமா செய்து கொண்டுதான் இருப்போம். ஆனால் இருக்கிற சிலைக்கோ அல்லது இருக்கிற யாருக்குமே நான் பயப்பட மாட்டேன். ஆனால் பயப்படுகிறது ஒன்றே ஒன்றுதான், நான் ஆராதிக்கிற தெய்வம் ஒருவர் மாத்திரம்தான். அந்த தெய்வத்துக்கு மாத்திரமே நான் உண்மையாய் கீழ்ப்படிவேன் சொல்லி அந்த தெய்வத்துக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தர் எரிகிற அக்கினி சோலையில் இருந்து கர்த்தர் தப்புவித்தார், பாதுகாத்தார்.
என்று சொன்னால் வைராக்கியமாக இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, வைராக்கியம் உள்ள ஜீவியம் இன்றைக்கு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர், அவருடைய தண்ணீரை மாற்றுகிறவர், அவருடைய ஜெபத்துக்கு பதில் தந்து வெற்றியாய் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய ஜெபத்துக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தர விரும்புகிறா. என்ன தேவைப்படுகிறது? வைராக்கியம் உள்ள ஜெபம். தேவனுடைய பாதத்துல அமர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்துல கர்த்தர் வெற்றியை தர விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படியே நாம் எழுந்து ஆண்டவரத்துல கேட்போம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் ஒருவேளை இதுவரைக்கும் செய்யக்கூடாத 4 காரியங்கள் இருந்தால் அதை இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி இந்த ராத்திரிகளில நாம் தெய்வத்தை நோக்கி காண்போம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே சகோதரனே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எரேமியா ஜனங்களுக்காக புலம்பி அழுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, அன்னார் தனக்காக அழுகிறார். ஆகார் தன் பிள்ளைக்காய் அழுகிறார். எசேக்கியா தன் ஜீவனுக்காய் அழுகிறார். வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரனே, எதற்காய் தலைவர் கொண்டிருக்கிறார்? கவலைப்படாது. உலகம் சொல்லணும், உறவினர்கள் சொல்லணும், இதை கேட்டுக்கொண்டிருந்த அநேக ஜனங்களுடைய பார்த்து சொல்லட்டும், கவலைப்படாத. ஏசாயாவை செத்து போவேன் சொன்ன அதே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை திரும்பி ஜீவனை தருகிற தெய்வம் மறுபடியும் மாற்றத்தை தருகிறார்.